श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। ततो वानरराजेन वैरानुकथनं प्रति रामायावेदितं सर्वं प्रणयाद्दुःखितेन च प्रतिज्ञातं च रामेण तदा वालिवधं प्रति। ततः वानरराजेन वैरानुकथनं प्रति रामाय आवेदितं सर्वं प्रणयात् दुःखितेन च प्रतिज्ञातं च रामेण तदा वालिवधं प्रति। இதுக்கு முன் ஸ்லோகத்துல ராமனுடைய சீதா வியோகத்தை, சீதா பிரிஞ்சு போயிட்டா, சீதைய ராவன் கொண்டு போயிட்டான் அப்படின்ற இந்த விஷயத்தை கேட்டு அதுக்கப்புறம் ராமனிடத்துல சுக்ரீவனுக்கும் ராமனுக்குமாக ஒரு சௌஹൃத சக்கியம், நட்புறவு உண்டாச்சு அப்படின்னு ராமனிடத்துல கேட்டதா. எப்ப கேட்டான்னா, நான் மூல ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த விஷயம் முதல்ல சக்கியம், அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசிக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இவனுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கான். இதை எங்க கேட்டான்னா, ராமனுடைய விஷயம் கூட முதல்ல ஹனுமான் மூலமா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சக்கியம் நின்னான்னு அப்படின்னு வியாக்கியானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத சொல்ற. ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசி ராமன் சுக்ரீவனுடைய விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அப்போ கேட்கறது என்ன பண்றான்னா, சுக்ரீவன் சொல்றது, எனக்கு ஒரே துக்கம்தான், என்னுடைய எல்லா விதமான துக்கத்துக்கும் ஒரே காரணம் வாலிதான், அவன் எங்க அண்ணாதான், அதனாலதான் எனக்கு எல்லா துக்கமும் அப்படின்றா. என்ன ஆச்சுன்னு கேட்கிறார். அப்ப சொல்றா, ஒரு நாள் ராத்திரி மாயாவின்னு ஒரு ராட்சசன் வந்தான். அவன் எங்க அண்ணாவை யுத்தத்துக்கு கூப்பிட்டான். பெருமை கூப்பிடாம அவனை கொஞ்சம் கோபம் வரும்படி எல்லாம் பேசினான். நீ இப்போ ரொம்ப மதம், அதாவது மது அடைஞ்சி இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி உன்னுடைய குடும்பத்தோட சௌக்கியமா இருந்துட்டு நாளை கத்தாலவா, அப்புறமா யுத்தம் பண்ணலாம் அப்படின்லாம் பேசினான் இந்த மாயாவின்றவன். அந்த மாயாவி சண்டை கேட்ட போது உடனே வாலி யுத்தத்துக்கு புறப்பட்டான். நானும் கூட போனேன். கிஷ்கிந்தையிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு குகைக்குள்ள அவன் உள்ள போயிட்டான். ஒரு மலையிட ஒரு குகா. வாலி நீங்க வெளியிலேயே இரு, எனக்காக காவல் காத்தன் வெளியிலேயே இரு நீ அப்படின்னு சொல்லிட்டு போய் யுத்தம் பண்ண போனா. பல நாள் கடந்தது, பல வாரங்கள் போச்சு, பல மாசங்களும் போயிடுச்சு. நான் உள்ளுக்குள்ள ரெண்டு பேர் சத்தமும் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கு. வாலியுடையும் மாயாவினுடையும் ரெண்டு பேருடையும் சத்தம் கேட்கறது.
சரி, யுத்தம் நடந்துட்டு இருக்கு, நானும் வெளியிலேயே காவல் காத்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா வாலியோட சப்தமே கேட்கல, மாயாவியோட சப்தம் ரொம்ப பெருசா கேட்டுது. எனக்கு ரொம்ப பயமா போயிடுத்து. அதனால வாலியை மாயாவி கொண்டுட்டான்னு நினைச்சிட்டு அந்த குகையினுடைய துவாரத்தை மூடிட்டு நான் மாட்டுக்கா ரிஷிமுகத்து இதுக்கு கிஷ்கிந்தைக்கு வந்துட்டேன். கிஷ்கிந்தா வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப துக்கிதனா இருந்தேன். என் மூஞ்சியை வச்சுட்டு முகத்தை பார்த்தேன். என்னுடைய கூட இருக்கிற மந்திரிகள்லாம் விஷயத்தை கேட்டு என் வாயிலேருந்து கேட்டு தெரிஞ்சுட்டா, வாலி இந்த மாதிரி யுத்தத்துல வாலி செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன், அந்த மாயாவியுடைய சப்தம் தான் பெருசா கேட்கறது, அதனால நான் பயந்துட்டு இந்த கிரகா துவாரத்தை மூடிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. சரி, இனிமே என்ன பண்றது, எங்கேயோ தூரத்துலதான் அது, நீ ஏன் ராஜாவாயிரு அப்படின்னு என்ன எனக்கு ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணி என்ன உட்காந்து வச்சுட்டா. அதுல இருந்து ஒரு 1-2 மாசத்துக்குள்ளேயே வாலி வந்துட்டா. வாலி வந்த உடனே நான் என்னுடைய ரொம்ப சந்தோஷமா இருந்து, அண்ணா வந்துட்டியா, நீதான் ராஜா, நீ இங்கே இரு, நீதான் ராஜாவா இருக்கணும்லாம் அவன்கிட்ட விழுந்து சேவித்து நான் இந்த மாதிரிலாம் பேசினேன். ஆனா அவன் என்னை ஒத்துக்கல. அவன் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி அங்க உள்ள உட்காந்து இருந்த போது, உள்ள சண்டை போட்டு இருந்த போது என்ன நான் வரக்கூடாதுன்னு இவன் கதவை சாதிட்டு வெளில வந்துட்டான். இவன் மாட்டுக்கு வந்துட்டான். இந்த குகையுடைய துவாரத்தை அடைச்சிட்டு நான் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல சண்டை போட்டு ரொம்ப டயர்டா இருந்தேன். குகையோட துவாரம் எங்க இருக்குன்னு கூட தெரியாம கத்தினேன். சுக்ரீவான்னு கூட்ட பதிலே தெரியல, பதிலே கிடைக்கல. அந்த துவாரம் எங்க இருக்குன்னு தெரியல. கஷ்டப்பட்டு அந்த துவாரத்தை கண்டுபிடிச்சு மாயாவியை கொண்டப்புறம், மாயாவியை மாத்திரம் இல்ல அவங்களோட சேர்ந்தவ எல்லாரையும் கொண்டு விட்டு நான் கஷ்டப்பட்டு வெளியில வந்திருக்கேன். இவன் வேணும்னே என்னுடைய பலம் தெரியாமையே என் பேர்ல சந்தேகப்பட்டு நான் செத்து விட்டேன்னு வச்சு இவன் வேணும்ட்டே என்னை வச்சு பூட்டிட்டு அந்த துவாரத்தை அடைச்சிட்டு இவன் வந்துட்டான் அப்படின்னு வாலிக்கு சுக்ரீவன் பேர்ல கோபத்தினால அவனை ஊரை விட்டே வெளில அனுப்பிச்சிட்டான், நாட்டை விட்டே வெளில போன்ட்டான். எங்க போனாலும் அவனை துரத்தி அடிக்கிறான். சுக்ரீவன் அவனுக்கு பயந்துட்டு கிழக்கு மேற்கு திக்கு எல்லா இடத்தையும் சுத்திட்டே இருக்கான். அப்படி சுத்திட்டே இருக்கிறச்சுதான் ஹனுமான் அவனுக்கு சுக்ரீவனுக்கெல்லாம் ரொம்ப கூடயே ஃப்ரெண்டா இருக்கும் 4 பேர். அதுல ஹனுமான் ஒருத்தர். இந்த ஹனுமான் சொல்ற, நாமெல்லாம் இவ்வளவு தூரம் ஓடிட்டு இருக்கோமே, பக்கத்துல இருக்க இந்த ரிஷிமுக பர்வதம், இந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு வாலி வரமாட்டான், நாம அங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு நான் இந்த ரிஷிமுக பர்வதத்திலே இருக்கேன். இந்த ரிஷிமுக பர்வதத்துல முன்பொரு காலத்துல மதங்காசிரமம் இருந்தது, மதங்க ரிஷி இருந்த. இந்த மாயாவிக்கு அப்பா துந்துபின்னு ஒருத்தர் இருந்தான். அவனும் மகாராட்சசன். அவனுக்கு உடம்பு தினவெடுத்து சண்டை வேணும்னு நேர போய் சமுத்திரத்துக்கிட்ட கேட்டான். சமுத்திரராஜன் என்னாலாம் முடியாதுப்பா, நான் ஏதோ பெருசா பாக்குறதுக்கு பெருசா கேட்டேன், நான் எப்பவும் சரிச்சுட்டே இருக்கிறவன், என்னால முடியாது அப்படின்னா. அப்படி யாரையாவது சொல்லணும்னா அவன் ஹிமவாத் பர்வதத்தை கை காமிச்சு விட்டான். ஹிமவான் பெருசா இருந்தா கூட நான் ஹிமவானும் என்னால முடியாது, உனக்கு சண்டை போடுறதுக்கு ஆளு சரியான ஆளு வாலிதான் அப்படின்னு வாலியை கை காமிச்சு விட்டான். அவன் வாலிகிட்ட சண்டை போடுறான். வாலி அவனை நன்னா சண்டை போட்டு அவனோட சண்டையை போட்டு அவனை கொண்டு விட்டு அவனுடைய பெரிய சரீரம், அந்த சரீரத்தை அவனுடைய கால்னால தட்டி விட்டாராம். அந்த தட்டி விட்ட சரீரம் கிஷ்கிந்தாலேருந்து தட்டி விட்ட சரீரம் ரிஷிமுக பர்வதத்துல விழுந்தது. அந்த சரீரத்துல அன்னைக்கு அப்பதான் செத்துருக்கான். அந்த சரீரத்திலேருந்து அந்த ரத்தத்தோட துளிகள்லாம்
அன்னைக்கு தபஸ் இருந்த மதங்க முனிவருடைய சரீரத்துல பட்டுது. மதங்க ரிஷிக்கு கோபம் வந்துருத்து. யாரு பண்ணான்னு அவருடைய ஞான திருஷ்டியிலேயே கண்டுபிடிச்சுட்டு இத பண்ணவன் இவனை சேர்ந்தவன் யாராவது இங்க வந்தான்னா தலைவடிச்சு செத்துருவான்னு சாபம் கொடுத்துட்டார். இன்னையோட சரி இங்க இருக்கிற இவன் அவர் பாலிக்கு சுகுர்த்தா இருக்கிறவன் யாருமே இங்க வரக்கூடாது அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துட்டார். இன்னையோட சரி இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் போயிடுங்கன்னு சொல்லிட்டார். இந்த விஷயம் தெரிஞ்சு வாலி நேர்ல வந்து கேட்டு பார்த்தா அவர் கோபம் அடங்கல. நான் சொன்னதுதான் நீ அங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அந்த ரிஷிமுக பருவத்துல வாலி வரமாட்டான் அப்படின்னு நான் இங்க இருந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு கூட எனக்கு கூட முதல்ல உங்களை பார்த்த உடனே எனக்கு வாலி அம்சம் தான் தோணிட்டு. ஆனா அனுமான் உங்களை இங்கேயே அழிச்சுன்னு வந்தப்ப எனக்கு உங்க சம்சயம்லாம் போயிடுது அப்படின்னு வாலியோட உள்ள தன்னுடைய வைரத்தை குறித்து எல்லாத்தையும் சுக்ரீவன் சொல்லி கொடுத்தான். ராமனுக்கு சொன்னான். இதெல்லாம் கேட்டுட்டு என்னப்பா பண்ணணும் உனக்கு அப்படின்னா, எங்க அண்ணாவை தான் எனக்கு எதிரி, அவனை கொன்னா போகணும் அப்படின்னா உடனே ராமனும் நான் வாலிய கொன்றேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தார். இதுதான் இந்த 1.5 ஸ்லோகத்தை சொல்ற விஷயம். அதை சங்கேபமா இதை சொல்லியிருக்கேன் சங்கேப ராமாயணத்துல. ததா அதற்கு பிறகு துக்கிதேன துக்கத்தை அடைந்தவனான வானரராஜேன வானரானாம் ராஜா வானரராஜா தேன வானரராஜேன சுக்ரீவன் வானரராஜாவா இருந்தவன் தானே, அதனால வானரராஜேன வைரானுகதனம் பிரதி வைரஸ்ய அனுகதனம் வைரானுகதனம். அனுகதனம்னா கதனம்னா சொல்றது, அனுகதனம்னா அனுசரித்து சொல்றது. எதை அனுசரித்து அப்படின்னா அவன் என்ன கேள்வின்னு ராமன் உங்க 2 பேருக்கு வைரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டாரோ இல்லையோ, அந்த வைரத்துக்கு காரணம் என்ன, அந்த பிரச்சனத்துக்கு அந்த கேள்வியை அனுசரித்து சொன்ன பதில் வைரானுகதனம் பத்தி. வைரஸ்ய காரணம் என்ற வைரத்துக்கு அந்த சத்ருதைக்கு காரணம் என்ன என்ற பிரச்சனத்திற்கு குறித்து ராமனுக்கு சர்வம் நடந்த எல்லாவற்றையும் பிரணயாத் ஸ்நேகத்தினாலேயும் ஹயத்தினாலே ஆவேதித்தம் சொல்லப்பட்டது. ஏன்னா தம்முடைய தான் அடிபட்டதெல்லாம் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாளா, யார் ரொம்ப அடுத்த சுகுருத்தோ அவாகிட்ட மட்டும்தான் தனக்கு உள்ள கஷ்டத்தை சொல்லுவார். அதனால பிரணயாத்து ஆவேதித்தம். ததாச்ச அப்பொழுது தாமேன ராமனாலே வாலி வதம் பிரதி வாலியின் வதத்தை குறித்து உத்தேசித்து பிரதிஜாதம் உறுதி அளிக்கப்பட்டது. இன்னொரு தடவை சொல்றா, ததா ததனந்தரம் அதற்கு பிறகு துக்கிதேன துக்கத்தை அடைந்தவனான வானரராஜேன வானரானாம் ராஜா வானரராஜா தேன வானரராஜேன வானரராஜனான சுக்ரீவனாலே அந்த சுக்ரீவன் வசுதா அப்ப சுக்ரீவன் வானரராஜா இல்ல, முன்னாடி வானரராஜாவா இருந்தான். அவனுக்கு அனுமான்லாம் மந்திரியா இருந்தார். அப்ப அவ 4 பேரும், அதனாலதான் சுக்ரீவ சச்சிவஸ்தாயம் அப்படின்னு ராமனும் ஹனுமானும் தன்னை சொல்லிக்கிறது சுக்ரீவன் சச்சிவன் அப்படின்னு தான் தன்னை சொல்லிக்கிறார். ஹனுமான் போன்றவர்களுக்கெல்லாம் அப்பவும் சுக்ரீவன் தான் ராஜா. அதனால வானரராஜேனன்னு சொல்றார். வைரானுகதனம் பிரதி வைரஸ்ய அனுகதனம் வைரானுகதனம் வைரத்தினை குறித்துள்ள சத்ருதையை குறித்துள்ள கேள்வியின் பொருட்டு ராமனுக்கு சர்வம் அனைத்தும் முன்னாடி நடந்த எல்லாவற்றையும் பிரணயாத் ஸ்நேகத்தினாலே ஆவேதிதம் சொல்லப்பட்டது.
ததாச்ச அந்த சமயத்தில் ராமேன ராமனாலே வாலிவதம் பிரதி வாலினஹா வதம் வாலிவதம் வாலியினுடைய வதத்தை குறித்து வாலியை கொல்லுதலை குறித்து பிரதிஜாதம் உறுதி அளிக்கப்பட்டதே. நான் வாலியை கொல்றேன் அப்படின்னு உறுதி அளித்தார். ராமனாலே உறுதி அளிக்கப்பட்டது. ராமஹா ராமேன வாலிவதம் பிரதி பிரதிஜாதம். இதுல பிரதிஜாதம் அப்படின்றது கிரியாபதம். இப்போ பிரதிஜாதம் பாவே க்தா பிரத்யய கிரியாபதம் கிருதந்த பிரத்யது பாவே க்தா பிரத்யம். இது ஞாதாத்து அதுக்கு முன்னாடி பிரதின்னு உபசர்க்கம். ஞாதாத்துக்கு அறிகிறான் அர்த்தம். பிரதின்னு உபசர்க்கம் சேர்ந்துதானா அதுக்கு அர்த்தம் உறுதி அளிக்கிறதுன்னு அர்த்தம். பிரதிஜா பிரதிஜாதம் உறுதி அளிக்கப்பட்டது. கேன பிரதிஜாதம் ராமேன பிரதிஜாதம். ராமேன கிம் பிரதிஜாதம் வாலிவதம் பிரதிஜாதம். வாலிவதம் பிரதி பிரதிஜாதம் வாலிவதத்தை குறித்து உறுதியளிக்கப்பட்டது. கதா ததா ததான்னா எப்போ எதா ஆவேதிதம் ததா எந்த சமயத்தில் சொல்லப்பட்டதோ அப்பொழுது ஆவேதிதம் சொல்லப்பட்டது. கேன ஆவேதிதம் யாராலே சொல்லப்பட்டது? வானரராஜேன ஆவேதிதம் வானரராஜனால சுக்ரீவனாலே சொல்லப்பட்டது. கீதృశேன வானரராஜேன ஆவேதிதம் துக்கிதேன வானரராஜேன ஆவேதிதம். வானரராஜேன துக்கிதேன வானரராஜேன கஸ்மை ஆவேதிதம் யாருக்கு சொல்லப்பட்டது? ராமாய ஆவேதிதம். ராமாய வானரராஜேன வானரராஜேன ராமாய ஆவேதிதம். கஸ்மாத் ஆவேதிதம்? கேன ஹேதுனா? பிரணயாத் ஆவேதிதம். கிம் ஆவேதிதம்? சர்வம் ஆவேதிதம். வானரராஜேன துக்கிதேன வானரராஜேன ராமாய சர்வம் பிரணயாத் ஆவேதிதம். கிம் ஆவேதிதம்? வைரானுகதனம். கிம் பிரதி ஆவேதிதம்? வைரானுகதனம் பிரதி ஆவேதிதம். கிம் பிரதினா எதை குறித்து சொல்லப்பட்டது? வைரானுகதனம் பிரதி ஆவேதிதம். அதை வைரத்தினுடைய சத்ருதையுடைய காரணத்தை குறித்து சத்ருதையுடைய பற்றி கேள்விக்கு உத்தரமாக ஆவேதிதம். ததஹ துக்கிதேன வானரராஜேன வைரானுகதனம் பிரதி ராமாய சர்வம் பிரணயாத் ஆவேதிதம். ததாச்ச ராமேன வாலிவதம் பிரதி பிரதிஜாதம். இதுல வைரானுகதனம் வைர அப்புறம் அணுகதனம் சவர்ண தீர்க்க சந்தி. வைரானுகதனம் தீர்க்கமாயிருக்கு. அதுபோல ராமாய ஆவேதிதம் ராமாய ஆவேதிதம் ராமாயாவேதிதம். பிரணயாத் துக்கிதேன தகாரம் தகாரமா பிரணயாத் துக்கிதேன இருக்கு. ததோ வானரராஜேன வைரானுகதனம் பிரதி ராமாயாவேதிதம் சர்வம் பிரணயாத் துக்கிதேன ச பிரதிஜாதம் ச ராமேண ததா வாலிவதம் பிரதி. இதுல ஏதாவது கேள்விகள் உண்டா? சரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா?
வாலினश्च வதம் வாலினश्च பலம் தத்ர கதயாமாஸ வானரः சுக்ரீவः சங்கிதश्चासीத் நித்யம் வீர்யேண ராகவே வாலினः ச பலம் தத்ர கதயாமாஸ வானரः சுக்ரீவः சங்கிதः ச ஆசீத் நித்யம் வீர்யேண ராகவே. வானரஹ வானரன் சுக்ரீவன் என்று சொல்றது. ராமன் சுக்ரீவனை நான் வாலியை அடிச்சுள்ளேன்னு சொன்ன போது சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. வாலி எவ்வளவு மகாபலாசாலி, அந்த வாலியை ராமனால அடிக்க முடியுமா? வாலியை ராமனால கொல்ல முடியுமா அப்படின்னு ராமனுடைய வீரத்தின் பேரில் சுக்ரீவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. ஏன்னா வாலிக்கு ஒரு வரம் உண்டுன்னு சொல்லுவான். அவனுக்கு கழுத்துல ஒரு மாலை போட்டு இருப்பான். அந்த மாலை அவனுடைய அப்பா இந்திரனுடைய புத்திரன் தான் வாலின்னு கணக்கு. இந்திரன் கொடுத்த மாலை அது. அந்த மாலையை போட்டு இருந்தான்னா அவனோட யார் சண்டை போடுறாளோ அந்த சண்டை அவளுடைய பலத்துல பாதி வாதிக்கே வந்துடும். இப்ப இவனை எடுத்து இவனால சண்டை போட முடியுமா? அதை தவிர வாலியை பத்தி வாலியுடைய பலத்தை பத்தி சுக்ரீவன் நன்னாவே தெரியும். நிறைய சண்டை போட்டிருக்கான், நிறைய அடி வாங்கியிருக்கான். ஒரு வாலி அடிச்சா எவ்வளவு வலிக்கும்னா சுக்ரீவனுக்கு நன்னாவே தெரியும். இப்ப ராமனை பார்த்தா சாதாரணமா ஒரு மனுஷன், இவனால வாலியை அடிக்க முடியுமா அப்படின்னு அவனுக்கு சம்சயம். அதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றது. வாலினஹா வாலியினுடைய அப்படின்னு, அதாவது வானரஹா வானரனான சுக்ரீவன், வானரஹா சுக்ரீவஹா வானரனான சுக்ரீவன். இவன் வானரஹான்னு கொடுக்குற, இவன் வானரனானபடினாலதான் ராமனுடைய பலத்தை பத்தி இவனுக்கு தெரியல. பாக்கி இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் ராமனுடைய பலம் சீதா சுயம்பர கட்டத்திலே தெரிஞ்சு போச்சு. நான் பாக்கி இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த வில்ல கையாலேயே எடுக்க முடியல. ராமன் அனாயாசமா அந்த வில்ல கையால எடுத்த. அதனால மனுஷியாரா இருக்கிற பாக்கி இருக்கிற ராஜாக்கள் எல்லாருக்கும் ராமனுடைய பலம் அங்கேயே தெரிஞ்சு போச்சு. ரிஷிகளா இருக்கிறவாளுக்கெல்லாம் பரசுராமனுடைய கர்ப்பபங்கத்துல பரசுராமன் கையிலிருந்து அந்த விஷ்ணு இண்டிய அந்த வில்ல வாங்கி நான் ஏற்றின போதே ரிஷிகளுக்கு அதுபோல தப்போஜனங்கள் எல்லாருக்கும் ராமனுடைய பலம் தெரிஞ்சு போயிடுது. இவன் பாவம் குரங்கு, இவன் மாட்டு கிருஷ்ண உட்கார்ந்து இருந்தான், பாலிக்கு பயந்துன்னு ஓடிட்டு இருந்தான். இவனுக்கு ராமனுடைய பலம் தெரியல. அதனாலதான் வானரஹா சுக்ரீவஹா, வானரனான சுக்ரீவன் ராகவே ராமனுடைய விஷயத்தில் வைஷயிக சப்தமின்னு பேரு. ராமன் விஷயத்தில் எங்க வீரியேன அவனுடைய பலத்தினாலே நித்தியம் எப்பொழுதுனா எப்போ அவனை பார்த்ததிலிருந்து அதுக்கப்புறம் அவனுடைய ராமன் அந்த சுக்ரீவனுக்கு விசுவாசம் வரத்துக்காக சப்த சாத விருட்சங்களை அடிக்கிறாரு. அது வரைக்கும் ஒவ்வொரு க்ஷணத்திலும் அவனுக்கு நிச்சயம்னா இந்த இடத்துல மீண்டும் மறுபடியும்
சங்கிதா ச ஆசீத். சங்கிதா சங்கையை உடையவனாக, சந்தேகத்தை உடையவனாக ஆசீத் இருந்தான். தத்திர அந்த ரிஷிமுக பர்வதத்துல வாலினகா வாலியினுடைய பலம், பலத்தை, வாலியுடைய பலம் எவ்வளவு பலம்ன்றத கதையாமாச தெரிவித்தான். வாலிக்கு எவ்வளவு பலம் தெரியுமா, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு வாலியோட பலத்தை சொல்றான். வாலி என்ன பண்ணுவானா, அவனுடைய ஸ்பீடு எப்படின்னா, அவன் நடக்கச்சே பறக்கச்சே ஓடுறச்சே எல்லாத்துக்குமே அவன் ஸ்பீடு. கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடியே எழுந்து 4 திக்கிலும் உள்ள சமுத்திரத்துல, லோகத்துக்கு 4 பக்கமும் சமுத்திரம் தான் இருக்கு, 4 திக்கிலும் உள்ள சமுத்திரத்துல திருத்தாமட்டு வந்துருவான். அப்படி ஓடி வரவனா 4 திக்கிலையும். அவ அவ்வளவு வேகமா பறக்கக்கூடியவன்னா, அவ்வளவு வேகமா செல்லக்கூடியவன்னா, ஒருத்தருடைய நடைய வச்சுட்டு அவளுடைய பலத்தை கண்டுபிடிச்சிடலாம். சின்ன பசங்களா இருந்தா ஓடும், வயசானவாளா இருந்தா மெதுவாதான நடப்பா. வயசானவாளுக்கு பலம் குறைவு, சின்ன பசங்களுக்கு பலம் ஜாஸ்தி. அதுவும் யுவாவா இருக்கிறவாள்லாம் ஓடுவா இல்லையா, அவளுக்கு வேகமா போக முடியும் இல்லையா. அவனுடைய வேகத்தை சொல்றான் சுக்ரீவன். நித்தியபடியிலேயே காத்தால 4 பக்கத்துல உள்ள சமுத்திரத்துல அவன் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருவான் அப்படின்னு ராமாயணத்துல இவ்வளவுதான் இருக்கு. ஆனா சாதாரணமா ஒரு கதையில சொல்லுவா, நாமெல்லாம் அர்க்கியம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பிரதட்சணம் பண்றோம் இல்லையோ, நம்மளே ஆத்ம பிரதட்சணம். இந்த அந்த பிரதட்சணம் பண்றது, ஆத்ம பிரதட்சணம் அந்த இடத்துல தான் நாம பண்ணணும், பாக்கி நேரத்தை பண்ற வழக்கம் கிடையாது. நாமளே பிரதட்சணம் பண்றதுன்றது அந்த சந்தியாவந்தன சமயத்தை சொல்லிருக்கிற இடத்துல மட்டும்தான். இந்த ஆத்ம பிரதட்சணன்றது அந்த 4 பக்கத்துல உள்ள சமுதிரத்திலேயே நாம தீர்த்தாமட்டு வரா மாதிரி இது கணக்கு. ஆனா வாலி அதை அர்க்கிய விட்டுட்டு அவனே ஓடி போய் 4 சமுதிரத்திலையும் பண்ணிட்டு வந்துருவான். நாம ஒரு பிரதட்சணம் பண்ற மாதிரி அவன் பூலோகத்தையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவான். அந்த அளவுக்கு அவனுக்கு வேகம். வெளில சொல்ற கதை தான், ராமாயணத்துல இல்லை இது, ஸ்ரீமத் ராமாயணத்துல இல்ல. ஆனா அவன் 4 பக்கத்துலயும் சமுத்திரத்திலேயே திருத்தாமட்டு வருவான் இருக்கு. சந்தியாவந்தன சமயத்துல போவான்னு சொல்ல, ஆனா கார்த்தால வெள்ள சூரியோதயத்துக்கு முன்னாடியே அவன் பண்ணுவா அப்படின்னு இருக்கு. அதை வச்சுட்டு பின்னாடி வேற எங்கேயாவது புராணத்துல இருக்கலாம், சொல்லி கேட்ட கதை தான். வாலியினுடைய பலத்தை சொன்னான். அந்த வாலி என்ன பண்ணுவானா, அந்த துந்துபியுடைய சரீரத்தை காலால தூக்கி எறிஞ்சானோ இல்லையோ, ஒரே ஒரு கால்னால 100 வில் அடி தூரம் தூக்கி எறிஞ்சான் அப்படின்னு. ஒரே கால்னால அவனால அவ்வளவு பலம் புரிந்தவன் வாலின்னு வாலியினுடைய பலத்தை ராமனுக்கு தெரியப்படுத்தினான் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். வானரஹா வானரனான சுக்ரீவஹா சுக்ரீவன் ராகவே ராகவனிடத்தில் வீரியேன பலத்தினாலே நித்தியம் எப்பொழுதும் சங்கிதா ச ஆசி சந்தேகத்தை உடையவனாகவே இருந்தான். தத்ர அங்கு அந்த இடத்தில் வாலினஹா பலம் வாலியினுடைய பலத்தை கதையாமாக சொன்னான், ராமனுக்கு சொன்னான். கதையாமாச அத்து தாது அதனுடைய லிட்டு ரூபம். கதையாமாச அப்படின்னா சொன்னான்னு அர்த்தம்.
கஹா கதையாமாச, யார் சொன்னா? சுக்ரீவஹா கதையாமாச. ஒரு வாக்கியத்துல முதல்ல கதையாமாச சொன்னான்னா சொன்னவன் யாருன்னு முதல்ல அதுக்கோசரம் நான் முதல்ல சுக்ரீவனை சொல்றோம், அதாவது கர்த்தாவை சொல்றது. சுக்ரீவஹா கதையாமாச. சுக்ரீவஹா கஸ்மை கதையாமாச சொல்றதுன்னா யாருக்கோ ஒருத்தர் சொல்ல முடியும். ராமாய கதையாமாசன்றது இங்க அர்த்தாத்து கிடைக்கிறது, ராமனுக்கு சொன்னான். சுக்ரீவஹா கிம் கதையாமாச, என்னத்தை சொன்னான்? பலம் கதையாமாச, பலத்தை சொன்னான். சுக்ரீவஹா கஸ்ய பலம் கதையாமாச, எவனுடைய பலத்தை சொன்னான்? சுக்ரீவஹா வாலினஹா பலம் கதையாமாச, வாலியினுடைய பலத்தை சொன்னான். சுக்ரீவஹா கீதृशः ஆசீத், சுக்ரீவஹா சங்கிதः ஆசீத். சுக்ரீவஹா கதா சங்கிதः, நித்யம் சங்கிதः ஆசீத். கேன சங்கிதः, எதனாலே சங்கிதனாக இருந்தான்? வீரியேன சங்கிதः ஆசீத். கஸ்மின் வீரியேன சங்கிதः ஆசீத், எவனிடத்தில் வீரியத்தினாலே சங்கிதனாக இருந்தான்? ராகவே வீரியேன சங்கிதः ஆசீத். கீதृशः சுக்ரீவः, வானரः சுக்ரீவः. வீரியேன ராகவே வீரியேன நித்யம் சங்கிதः ஆசீத். அतः தத்ர வாலினः பலம் கதயாமாச. இங்க வாலினश्च, வாலினः ச விசர்க்கம் சகாரமா, விசர்க சந்தி, வாலினश्च சகாரமா மாதிரி இருக்கு. அதுபோல சங்கிதः ச சங்கிதश्च, சாசீத் என்று சவர்ண தீர்க்கம், ச ஆசீத் சாசீத் சவர்ண தீர்க்கம். கதையாமாசன்றது ஒரே பதம். ஆச ஆசத்துஹு ஆசுஹு, கதையாமாச கதையாமாசத்துஹு கதையாமாசுஹு அப்படின்னு ரூபம், லிட் ரூபம். வாலினश्च பலம் தத்ர கதையாமாச வானரः சுக்ரீவः சங்கிதश्चासि நித்யம் வீரியேன ராகவே. இந்த இடத்துல நித்தியம்ன்ற பதத்துக்கு எப்பொழுதும் அர்த்தம், அதாவது மறுபடியும் மறுபடியும் அப்படின்னு அர்த்தம். தீப்சார்த்தத்தில் நித்தியம். அவனுக்கு சொல்ல சொல்ல மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு ராமனை கொல்லுவானா, ராமன் கொல்லுவானா, ராமனுக்கு பலம் உண்டா அப்படின்னு ராமனுடைய வீரியத்தில் அவன் சங்கித்தவனாக இருந்தான். ஓகேயா? ஏதாவது சம்சயம் உண்டா? நிறுத்தலாமா? கதையாமாசன்றது எந்த கதையாமாசன்றது எந்த தாத்து? அதான் கத தாத்து. கதையதி அப்படின்னு சுராதி. இது கதையத்தின்னா சொல்றான்னு அர்த்தம். அதனுடைய லிட் ரூபம். லிட் ரூபத்துல கதையாமாச கதையாமாசத்துஹு கதையாமாசுஹு அப்படின்னு ரூபம். ஆச ஆசத்துஹு ஆசுஹு, ஆத்த ஆசத்துஹு ஆச, ஆச ஆசிவ ஆசிம. லிட் ரூபம் தான் இது. கதையதி அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த கத்து தாத்து அதனுடைய லிட் ரூபம் இது. புரிஞ்சுது சுவாமி, தன்யாஸ்மி. சில தாத்துக்களுக்கெல்லாம் அந்த தாத்துவோட ஆச பபு எல்லாம் சேர்த்தா லிட் ரூபம் வந்துடும். அந்த மாதிரி ரூபம் இது. கதையாம் பபுவன்னு கூட சொல்லலாம். பூ தாத்துவோட லிட் கொள்ளியோ, பபுவ பபுவதுஹு பபுவுஹு, அதை கூட இதுல சேர்த்து கதையாம் பபுவ அப்படின்னு சொன்னாலும் கதையாமாசன்னு சொன்னாலும் அர்த்தம் ஒண்ணுதான். சில தாத்துக்களுக்கு தான் அப்படி ஒத்துக்கிறோம், எல்லா தாத்துக்களும் ஒத்துக்கிறது இல்லை. சில தாத்துக்களுக்கு தான் ஒத்துக்கிறது. கதையாமாசன்னா சொன்னான்னு அர்த்தம். வீரியேனன்றது ஆன்சர். கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணிருக்கணும்?
கேன சங்கிதः வீரியேன சங்கிதः கஸ்மின் வீரியேன யாரிடத்தில் வீரியத்தினாலே சங்கிதः ராகவே வீரியேன சங்கிதः ராகவனுடைய விஷயத்தில் இங்க ராகவேன்றது வைஷயிக சப்தமின்னு சொல்லுவார் ராகவனுடைய விஷயத்தில் உள்ள வீரியம் ராகவனுக்கு பலம் உண்டா அப்படின்னு சங்கிதா ஆசீத் அப்புறம் முடிச்சிடலாமா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.